பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட நவமலை பகுதியில் தலைமுறையாக வசித்து வரும் 35க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பங்கள் தங்கள் பிறந்த மண்ணை விட்டு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த மலைவாழ் மக்கள் தற்போது தமிழக அரசின் மலைவாழ் மக்கள் மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் ஆழியாறு அருகே உள்ள நெல்லித்துறை மன்னம் பகுதியில் புதிய குடியிருப்புகள் ரூபாய் 5 லட்சம் செலவில் வழங்கப்பட உள்ளன. இதையடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவர் நேற்று நவமலை மலைவாழ் மக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் நிலைமையை அறிந்தார். அவர் மக்களிடம் புதிய குடியிருப்புகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் குடிநீர், மின்சாரம், மருத்துவம் மற்றும் போக்குவரத்து வசதிகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்தார். மேலும் முதியோருக்கு வழங்கப்படும் மாதாந்திர ரூபாய் 1000 உதவித்தொகை அனைத்தும் முறையாக சென்றடைகிறதா எனவும் கேட்டறிந்தார். மலைவாழ் மக்களுடன் உரையாடிய அவர் சில மாதங்களில் புதிய குடியிருப்புகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெறும் என தெரிவித்தார். இந்த நிலையில் மலைவாழ் பெண் சுந்தரி கூறுகையில், நாங்கள் தலைமுறையாக இந்த மலைப்பகுதியில் தான் வாழ்ந்து வருகிறோம். நான் பிறந்ததும் என் குழந்தைகள் வளர்ந்ததும் இதே இடத்தில்தான். இந்த மண்ணை விட்டு செல்ல மனமில்லை. சில மாதங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் என் மகள், மருமகன் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். அதிலிருந்து மீள முடியவில்லை. இப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பயந்து வாழ்கிறோம். புதிய வீடுகள் முழுமையான வசதிகளுடன் இருக்க வேண்டும். மருத்துவ வசதி, பேருந்து சேவை ஆகியவற்றை அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூறி உணர்ச்சி வசப்பட்டார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகளை ஆட்சியர் பவன்குமார் பதிவு செய்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். எங்கள் அப்பாரு முப்பாரெல்லாம் இதே இடம், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே இடம். இவ்வளோ வயசு ஆயிருச்சு. இதே தான் எங்களுக்கு ஊர், மித்தது எங்கேயும் ஊர் இல்லை எங்களுக்கு. இன்னும் எங்கள் பசங்க எல்லாம் வேலை கீழே போய் மருமக எல்லாம் ஆப்சண்டில் இறந்துட்டாங்க. இப்போ 3 மாதம் ஆகுது. இதனால இந்த இடத்துல ஆகாதுன்ட்டு எங்களுக்கு இடம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீடும் கட்டி கொடுக்குறான்ட்டாங்க. எங்களுக்கு என்னன்னா அந்த இடத்துல வண்டி வசதி இல்லை. திடீர்னு உடம்புக்கு முடியலன்னா வர முடியாது, தூரம் அதிகம். அதனால இப்போ களை கட்டுறவே நான் கேட்டேன். அந்த மாதிரி எங்களுக்கு என்னமோ இங்கிருந்து போகிறதுக்கு சங்கட்டமாக இருக்குது. இருந்து என்னங்க பண்ணுறது? இங்கே இருந்தாலும் வேலை எல்லாம் கிடையாது. இங்கிருந்து கீழே தான் போகணும். போனால் 8 மணிக்கு போனால் நைட் 8 மணிக்கு தான் வரணும். அந்த அளவில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல. புள்ள குட்டி பேத்தி வேற எல்லாம் இதே இடத்துல வாழ்ந்துட்டு இன்னைக்கு என் மருமகளெல்லாம் தூக்கி கொடுத்தாச்சு சாமி. இப்போ 3 மாதம்தான் ஆகுது. அவ்வளவு நேரம் எங்களுக்கு தின்னாலும் இத்தனை வருஷ காலமாக நல்லா வாழ்ந்தோம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை ஆன தொந்தரவு பயங்கர. இப்போ ரோட்லேயே வரும், ரோட்லேயே போகும். குழந்தை குஞ்சுகளை வச்சு நாங்கள் வாழ முடியாது. அவ்வளோதாங்க.